ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர்சி சவுந்தர். நம்ம சேனலில் மொதல் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை மாவு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி எப்படி வந்து பிஸ்கட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கட் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பாதாமும் யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி பாதாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து மிக்சியில் வந்து ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் சோடா வந்து கலந்துக்குங்க. இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பார்த்திங்கன்னா வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கோம். அதாவது பாதாமி முந்திரியும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொரகொரப்பாக. ஃபுல்லாக அந்த கோதுமை மாவு பால் பவுட்ரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கலந்து வச்சுக்கலாம் விஸ்கு வச்சு. அடுத்தது நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 70 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவே போதுமானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணுன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் அளவு கூட எடுத்துக்கலாம். இதோட நான் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காகனா ஒரு வாசத்துக்காக. இதில் பார்த்திங்கன்னா வந்து வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அதோட நாட்டு சர்க்கரை போட்டு ஃபுல்லாக நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். வெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் கலந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கலந்துட்டு அடுத்தது கோதுமை மாவு, அந்த பால் பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கலந்த அந்த கலவை மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்துக்குங்க. அடுத்தது வந்து பொடிச்சு வச்ச நட்ஸு இதையும் ஃபுல்லாக கலந்துக்குங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா வந்து பிஸ்கட்ஸ் இதுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் கூட இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து பத்தாத பட்சத்துக்கு இதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் இல்லை, வெண்ணெய் பாதி ரீஃபண்ட் ஆயில் பாதி கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் இது பண்ணிக்கலாம். 50 கிராம் வெண்ணெய், 50 ml பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ரொம்ப வந்து பொடியாக வருது. இது கூட நான் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பிஸ்கட் மாதிரி இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி தட்டி நான் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கட்டரில் கூட இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே தான் தட்டி நான் பண்ணினேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 170 டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணி 20 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் தான் நான் ரவுண்டாக தட்டி வச்சாச்சு. பிஸ்கட்ஸை வந்து இப்போ ஓடிஜியில் வச்சுட்டு 170 டிகிரி டபுள் ராட் ஆன் பண்ணி 30 நிமிஷம் வந்து வச்சுக்கணும். 30 நிமிஷம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிஸ்கட் வந்து வேகிறதுக்கு. அவ்வளோதான், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ணும். பாருங்கள், பிஸ்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட் கூட வந்து சாப்பிட்லாம். நம்ம நாட்டு சக்கரை கோதுமை மாவு யூஸ் பண்ணதுனால ஒரு கெடுதலும் கிடையாது. இது என்னோடய பையனுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். 2வது டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா. நீங்களும் வீட்டில் வந்து